வெல்கம் டு ஸ்டடி பிரைன். உங்கள் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு பேசுகிற டாபிக் எய்ம்ஸ். ஏன் எய்ம்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்? ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம லாக்டவுன் பீரியடில் இருக்கோம், கரெக்டாக? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, இந்த லாக்டவுன் பீரியடை நல்லா யூஸ் பண்ணி நல்லா அருமையாக சூப்பராக படிக்கலாங்க. இந்த டைம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது இல்லையா? ஸோ எய்ம்ஸுக்கு நம்ம ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் பேசுகிறோம் அப்படின்னாக்க, ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீட் அப்படி பார்த்தோம்னா, இதுக்கு இந்த பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மே மாதமே நீட் எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இன்னும் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் இல்லையா? எல்லாமே ரிசல்ட் காத்துட்டு இருப்போம். ஆனால் எதிர்பார்த்த சுச்சுவேஷனில் இப்போ நீட் எக்ஸாம் தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக நல்லா ஸ்டடி படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் எய்ம்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம்? குறிப்பாக நியூ டெல்லி எய்ம்ஸை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக அந்த மெடிக்கல் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மெடிக்கல்னு ஒரு கனவு, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சீட் எடுக்கணும், செகண்ட் எய்ம்ஸ் டெல்லியில் படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஃபினட்டாக இருக்கும். எய்ம்ஸ் பொதுவாக பார்த்தோம்னா நியூ டெல்லி மட்டும் இல்லை, நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. குறிப்பாக சொல்லலாம், போபால் சொல்லலாம், நாக்பூர் சொல்லலாம், புவனேஸ்வர் சொல்லலாம். இது மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. இன் ஃபியூச்சர் ஃபர்தராக என்ன பண்ண போறாங்கனாக்க, எய்ம்ஸை மேக்சிமம் எல்லா ஸ்டேட்டும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அது உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டோட மதுரையில் வரதா நம்ம எல்லாமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா நியூ டெல்லி எய்ம்ஸை பற்றி நம்ம குறிப்பாக அந்த பர்டிகுலர் பிரான்ச்சை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நியூ டெல்லியோட எய்ம்ஸ் எப்போனாக்க 1956 இதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1986 இது ஸ்டார்ட் ஆச்சு. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஹை குவாலிட்டி, அதாவது என்ன சொல்றது, கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னாக்க சரி, ஆடியோ சைட்டு, வைஃபை கனெக்டடு, அதாவது என்ன சொல்றது, கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ் ஏசி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்பேக்டாக, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக டீச்சிங் ஈஸியாக அருமையாக புரிகிற அளவுக்கு அந்த மாதிரி கோச்சிங் எய்ம்ஸ் டெஃபினட்டாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக லேர்ன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கும். செகண்ட் பார்த்தோம்னாக்க, பிஜியாக இருக்கட்டும், யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், ரிசர்ச் பிஹெச்டியாக இருக்கட்டும், எல்லாமே கேம்பஸ் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த கேம்பஸ் உள்ளே இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதனால எய்ம்ஸை பொறுத்தவரை என்ன, மெடிக்கல் பொறுத்தவரை என்னன்னாக்க, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுனாக்க, பேஷண்ட் க்ரௌட். ஒரு நாளைக்கு மினிமம் 8,000 10,000 வரையும் பேஷண்ட் பர் டே வரக்கூடிய க்ரௌடட். அதாவது பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிக்கல் பொறுத்தவரையும். ஒரு பக்கம் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பேஷண்ட், ஏன்னா மெடிக்கல் பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட் வச்சு தான் எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்றது எல்லாமே பேஷண்ட் வச்சு தான் நடத்துவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 8,000 10,000 பேஷண்ட் வரும்போது என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் ஆகும். ஓகே, எய்ம்ஸ் நியூ டெல்லி பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க, மினிமம் குறைஞ்சபட்சம் 800 டாக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபேக்கல்டி, அது 4,000 நர்சஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன், டாக்டர் அண்ட் ஃபேக்கல்டி பார்த்தோம்னா அதுவே 200 பேர், நர்ஸ் 4,000 நர்சஸ் அப்படிங்கும்போது என்ன பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க. ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, நீட்டில் நல்ல மார்க் வந்தது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எய்ம்ஸ் தான் சாய்ஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, இப்படிப்பட்ட எய்ம்ஸ் நியூ டெல்லி எய்ம்ஸை பற்றி என்ன எத்தனை சீட்ஸ் இருக்கும், அது ஃபீஸ் என்ன இருக்கும், ஸோ இப்படி பிரம்மாண்டமான ஒரு இன்ஸ்டியூட் படித்தா இவ்வளோ கெத்தாக இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம என்னென்ன எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்கு, அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லி லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் கட் ஆஃப் பற்றி நம்ம மார்க்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். சீட் மேட்ரிக்ஸ் யூஆர் ஜெனரல் கேட்டகரி 49 சீட் இருக்குங்க. அடுத்து யூஆர் பிடபிள்யூடி 2 சீட் இருக்கு. யூஆர் பிடபிள்யூடி என்ன, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அது 2 சீட் இருக்கு. ஓகே, ஓபிசி 31 சீட்டு, ஓபிசி பிடபிள்யூடி 3 சீட்டு, இடபிள்யூஎஸ் என்ன, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அது 11 சீட் இருக்கு. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி 1 சீட்டு, எஸ்சி 19 சீட்டு,
எஸ்டி 9 சீட். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் சீட்டு 125 சீட்டுங்க. ஸோ 125 சீட்டு வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு சீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ யோசனை பாருங்க, இந்த 125 சீட்டில் வந்து நம்ம உங்களுக்கு ஏதாவது 50 சீட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா? ஏன்னா அங்கே பார்த்தோம்னா 125 சீட்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்க. இப்போ வந்து ஜெனரல் கேட்டகரி எவ்வளோ இருக்கு? 705. ரேங்க் பார்த்தீங்கன்னா 51 ரேங்க். யூஆர் பிடபிள்யூல பார்த்தீங்கன்னா 650 கட் ஆஃப் 3780 ரேங்க். ஓபிசியில் பார்த்தோம்னா 691 கட் ஆஃப் 218 ரேங்க். ஓபிசி பிடபிள்யூல வந்து 548 50,300. இடபிள்யூஎஸ் 695, அதான் எக்கனாமிக் வீக் செக்ஷன் பார்த்தீங்களா 695 கட் ஆஃப் 215 ரேங்க். இடபிள்யூசியில் பிடபிள்யூல வந்து 552 47,430. எஸ்சியில் பார்த்தோம்னா 675 கட் ஆஃப் 1198. எஸ்டியில் பார்த்தோம்னா 660 2239. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த ரேங்க் முன்ன பின்ன மாறலாம். இப்போ இதை பார்த்தோம்னாக்க இதுல வந்து குறிப்பா என்ன சொல்லணும்னா, இந்த பிடபிள்யூ 2 சீட்டு, இதுல ஒரு 3 சீட்டு, இதுல ஒரு சீட்டு. இது தோராயமா பார்த்தோம்னாக்க முன்ன பின்ன வந்து இந்த கட் ஆஃப் ஆகட்டும், அந்த மார்க் ரேங்க் ஆகட்டும், தோராயமா முன்ன பின்ன மாறலாம் ஆக்சுவலா. இதை வந்து எய்ம்ஸ் லாஸ்ட் இயர் வந்து நியூ டெல்லியில வந்து இந்த 125 சீட்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணிருக்காங்க, எல்லாமே த்ரூ நீட் ஆக்சுவலாவே. சரி, இப்ப நம்ம பார்க்கும்போது இதுல என்ன தெரியுது தெளிவா அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்சிமம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து மெரிட் தான். மார்க்ஸ் பாருங்க எல்லாமே. இப்போ ஜெனரல் கேட்டகரி 705, 720க்கு 705. அப்ப எவ்வளவு வந்து கேர்ஃபுல்லா எவ்வளவு வந்து நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எப்படி ஸ்மார்ட்டா மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ எய்ம்ஸ் வந்து இப்போ நியூ டெல்லி வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் பார்த்துட்டோம். எய்ம்ஸ் வந்து எவ்வளவு ஃபீஸ் இருக்கும்? ஸோ நம்பர் 1 காலேஜ் இந்தியாவிலேயே, சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்போ ஃபீஸ்ங்கிறது ஃபீஸ் பிளஸ் ஹாஸ்டல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எய்ம்ஸ் நம்ம பார்த்தோம் நியூ டெல்லி வந்து அகடமிக் ஃபீஸ் எவ்வளோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா, அகடமிக் அண்ட் அதர் ஃபீஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணும்போது எம்பிபிஎஸ் எவ்வளோங்க? ₹1628. நல்லா புரிஞ்சுங்க, 1628 ரூபா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம குருவஞ்சலி பக்கத்துல சின்ன நர்சரி ஸ்கூல் எல்கேஜி அட்மிஷன் அப்படின்னாலே மினிமம் 15,000 ரூபாய் கேட்பாங்க. நம்ம பாருங்க 1628 எம்பிபிஎஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தீங்களா? அதான் எய்ம்ஸ் காம்படிஷன் அதிகம் ஆக்சுவலாவே. செகண்ட் பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் தெரியுங்க உங்களுக்கு, ஒரு காஷன் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பிரைவேட் காலேஜ் பார்த்தா 25,000 20,000 கலெக்ட் பண்ணுவாங்க. பட் செக்யூரிட்டி டெபாசிட் எய்ம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ₹1,000. இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ஸ். ஓகே, ஹாஸ்டல் ரூம் ரெண்ட் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரூம் அலாட் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ரூம் ரெண்ட் பார்த்தோம்னா மாசத்துக்கு ₹15. ஆச்சரியமா இருக்குல்ல? ₹15. பட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், அருமையாக இருக்கும் ஆக்சுவலாகவே. ஸோ ₹15 மாசம் ரெண்ட். நெக்ஸ்ட் பார்ட் ஃபண்ட் ₹20 மாசத்துக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ₹3 ஒரு மாசத்துக்கு வந்து ₹3. ஜிம்கானா மாசத்துக்கு ₹3. ஜிம்கானா என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, ஃபெஸ்டிவல் ஏதாவது மேபி நடக்கும் இல்லையா, அது ஜிம்கானா ஒரு கிளப், ஒரு அசோசியேஷன் ஆக்சுவலாகவே. அது வந்து மாசம் ₹3 கலெக்ட் பண்றாங்க. சி பாருங்க, ஃபீஸ் வந்து 1628, ₹1628 ஒரு வருஷத்துக்கு. டெபாசிட்ஸ் 1000. இப்ப இது வந்து தனியா பாருங்க எவ்வளவு பாருங்க, 35 41 மொத்தம். இப்ப பாருங்க, ஆக்சுவலா ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1628 பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்தா ₹41 வித்தவுட் டெபாசிட். இப்ப 41 ஆட் பண்ணுவோம், எவ்வளவு அது? 1669. அதாவது வந்து 2000 கூட இல்ல, லெஸ் தென் 2000 கீழே தான் இருக்கு தோராயமா. சோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஒரு வருஷம் எம்பிபிஎஸ் படிப்போம் வந்து, அது எங்க நம்பர் 1 காலேஜ் எய்ம்ஸ், அதை நம்ம படிக்கிறோம். இதுக்கு மேல என்னங்க செலவு கிடைக்கும்? அப்ப நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலா.
கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து நீட் வந்ததுலேருந்து இப்போ ஏற்கனவே இப்போ மின்னலாக போய் இந்த எய்ம்ஸ் ஜிப்மர் இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 2020 என்ன ஆகி போச்சு, எய்ம்ஸ் ஜிப்மர் எல்லாமே வந்து அண்டர் நீட் கீழே வந்தாச்சு. கரெக்டுங்களா? அப்போ நீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணணும் நீங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல யோசனை பண்ணி பாருங்க. படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குங்க. ஆக்சுவலா இப்பெல்லாம் இப்போ மே மாசம்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும், மே மாசமே மார்ச்லேயே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? ஏப்ரல் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஸ்டடீஸ் நீங்க எல்லாமே வந்து கோச்சிங் கிளாஸ் எல்லாமே போயிருப்பீங்க. மே மாசம் நிறைய நீட் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஜூன்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? இந்த சுச்சுவேஷன்ல இப்போ நீட் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் கிளாஸ் கொடுத்த மெட்டீரியல் ஆகட்டும், நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே நிறைய டெஸ்ட் எழுதி நல்லா பழகிங்க. ஏற்கனவே கோச்சிங் கிளாஸ் சொல்லியிருப்பாங்க நெகட்டிவ் மார்க் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு டெக்னிக்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய வந்து போட்டு அது பிசிக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு பாருங்க. அப்ப என்ன ஆகும், நீட்ல வந்து கான்ஃபிடன்ட் வரும். இப்ப என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்க இல்லையா, 705 லாஸ்ட் இயர் இல்லையா ஜெனரல் கேட்டகரியில. அப்ப என்ன பண்ணோம், மார்க் நம்மளோட எய்ம் என்ன இருக்கணும், மேக்சிமம் 680+. நல்லா புரிஞ்சுங்க. 680 அது மேலதான் வந்து நம்ம மார்க் ஒரு எய்ம் வச்சுங்க. சப்போஸ் எய்ம்ஸ் ஏதாவது இல்லாட்டி நீங்க வந்து எம்எம்சி கேஎம்சி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டான்லி இது மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் எய்ம்ஸ் பொறுத்தவரைனா நீங்க செட் பண்ற என்ன பண்றோம், உங்க டார்கெட் என்ன மார்க் 680+ அப்படிங்கறத வந்து நீங்க செட் பண்ணீங்க. எனிவே இந்த லாக்டவுன் வந்து நல்லா படிங்க, மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்சவ தேவையில்லாம வெளியில எதுவும் சுத்தாம உட்காந்து ஸ்டடீஸ் நல்லா பாருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.